வணக்கம் நண்பர்களே. வீட்டில் இருந்துக்கிட்டே தினமும் 500 ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சம்பாதிக்கலாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அது கடைசியில் நாங்கள் முழு தகவலையும் சொல்லியிருக்கோம். சீரியலில் மட்டும் வில்லியாக அதிரடியான காட்சிகள் நடித்து மிரட்டி எடுத்தவர் தான் வந்தனா மைக்கேல். இவர் சன் டிவியில் ஒளிபரப்பான ஆனந்தம் சீரியலில் மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்ற வில்லியாக பார்க்கப்பட்டார். இந்த சீரியல் இவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது. இது பிரபலமடைந்ததால் தொடர்ச்சியாக இவருக்கு சீரியல்களில் வில்லியாக நடிக்கும் வாய்ப்பே வந்தன. தற்போது காதல் முதல் கல்யாணம் வரை சீரியலில் வில்லியாக நடித்து மிரட்டி எடுத்தார் வந்தனா. தொடர்ந்து ஜீ தமிழில் ஒளிபரப்பான மெல்ல திறந்தது கதவு உள்ளிட்ட சீரியல்களில் வில்லியாக நடித்து அனைவரது கவனத்தையுமே ஈர்த்து வந்தார். வில்லி என்றாலே சீரியல் நடிகை வந்தனா என இயக்குநர்கள் தேடிச் சென்று அவரை கமிட் செய்து வந்தார்கள். இவரை தொலைக்காட்சி தொடர்களில் பார்த்த இல்லத்தரசிகள் பல பேர் திட்டி சாபமிட்டு வந்தார்கள். ஆனால் நிஜத்தில் உண்மையில் அவர் அப்படி கிடையாது. திரைப்படங்களில் ஹீரோயிசம் காட்டும் பல பேர் உண்மையிலேயே ஹீரோவாக இருக்க மாட்டார்கள். நிஜத்தில் வேறு மாதிரி தான் இருப்பார்கள். அதே போல சினிமாவில் வில்லியாகவும் வில்லனாகவும் நடிக்கும் நடிகைகள் உண்மையில் தங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்க மாட்டார்கள். மேலும் சாதுவான குணம் கொண்டவராம் இவர். சீரியல்களில் தனக்கு கொடுக்கும் வில்லி கதாபாத்திரங்களில் பயங்கரமான எக்ஸ்பிரஷன் கொடுத்து வேறு லெவல் நடிப்பை வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த சீரியலையே வேறு லெவலுக்கு கொண்டு செல்வாராம். இதனால் இயக்குநர்கள் சீரியலில் வில்லி கேரக்டர் வேண்டுமென்றால் வந்தனாவை தான் தேடுவார்கள். வந்தனா திருமணத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக சீரியல்களில் நடித்து வந்தார். இவர் தனது அன்பு கணவருடன் இணைந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை மற்றும் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் உள்ளிட்ட ரியாலிட்டி ஷோக்களிலும் கலந்து பிரபலமானார். நல்ல உயரம், பார்ப்பதற்கே ஒல்லியான தோற்றம் உள்ளிட்டவற்றால் சீரியலில் பிரபலமாக இருந்த வந்தனா சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய ஹாட்டான புகைப்படங்களை வெளியிடுவதையும் தற்போது வாடிக்கையாக்கியிருக்கிறார். தற்போது குட்டையான டிஷர்ட் அணிந்து கொண்டு தொலை பேண்டில் குட்டி ஒன்று இடுப்பலகையில் லைட்டாக தெரிய விட்டு பீச்சில் பட்டு சூடாக போஸ் கொடுத்திருக்கும் புகைப்படங்கள் இணையத்தையே தீயாயாக்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த அழகை நெட்டிசன்கள் ஜூம் செய்து ரசித்து எக்குத்தப்பாக வர்ணித்து கமெண்ட்டும் செய்து வருகிறார்கள். நடிகை வந்தனாவின் கவர்ச்சி அழகை பார்த்த ரசிகர்கள் இவருக்கு இவ்வளவு அழகு இருக்கிறதா என்று ஏடாகுடமாக விமர்சித்து வருகிறார்கள். இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் 500 ரூபா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம். இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் உங்கள்கிட்ட 30,000 ரூபா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க. உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்லை. நான் கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் ப்ளூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அது மேக்ஸிமம் 2 டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க. கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம். நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்திங்கன்னா 5:30 to இல்லை 6 o'clock ஈவினிங். இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம். கண்டிப்பாக இதில் 90% சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம். நாங்கள் 10 வருஷமாக இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போனோம்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வச்சுக்கலாங்க. நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக 1000 ரூபா எதிர்பார்க்கலாம். ஆனால் நமக்கு போதுமானது 500 ரூபா. 500 ரூபாய் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 500 ரூபாயை ஒரு லாபத்தோடைய வெளியில் வந்துடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேய்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க. நன்றி, வணக்கம். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.